ஆயுளை நீட்டிக்கும் அதிசய பொருள் சாகா மூலிகை சீந்தில். சீந்தில் கொடி தனக்கே உரிய மருத்துவ குணங்களால் மனித உடலுக்கு ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் அதிசய மூலிகையாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் மருத்துவ பயன்கள் பற்றி இங்கே பார்ப்போம். சீந்தில் கொடி பற்றி சில அடிப்படை உண்மைகள். அதன் பெயர்கள்: அமிர்தவல்லி, சோமவல்லி, அமிர்தை, குண்டலி, அமிர்த கொடி போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. வளரும் விதம்: கொடி வகை இதய வடிவிலான இலைகள் மற்றும் மஞ்சள் நிற பூக்களை கொண்டவை. டினோஸ்போரா கார்டிஃபோலியா என்பது இதன் தாவரவியல் பெயர். இதன் தன்மை இளம் கொடியிலிருந்து முற்றிய கொடி வரை கசப்பு அதிகரிக்கிறது. ஆயுள் அதிகரிக்கும் மூலிகை: உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க சீந்தில் கொடியை தினசரி பயன்பாட்டில் கொண்டு வரலாம். பயன்பாட்டு முறை: சீந்தில் பொடியை பாலில் கலந்து குடித்தல். இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து உடலுக்கு வலிமை சேர்க்கிறது. சர்க்கரை நோய்க்கு தீர்வு: இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. பயன்பாட்டு முறை: சீந்தில் இலையை நிழலில் உலர்த்தி பொடித்து காலையும் மாலையும் பாலில் கலந்து குடிக்கலாம். பக்க விளைவுகள் இல்லாமல் சர்க்கரை அளவை குறைக்கும். உடல் பலம் பெற: காய்ச்சலுக்கு பின் உடல் பலவீனத்தை குணமாக்க சீந்தில் சர்க்கரையை பயன்படுத்தலாம். வயிறு கோளாறுகள் தீர்க்க: சீந்தில் சாறு வயிற்றுப்புண்கள் மற்றும் அமிலத்தன்மையை குறைக்கிறது. பயன்பாட்டு முறை: அதிமதுரம், சோம்பு, பன்னீர் ரோஜா ஆகியவற்றுடன் சீந்தில் இணைத்து பயன்படுத்தவும். மூட்டு வலிக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. மூட்டுகளில் வீக்கம் மற்றும் வாத நோய்களுக்கு சீந்தில் சிறந்த தீர்வு. சீந்தில் சுக்குப்பால் கஷாயம் மூட்டு வலியை குறைக்கும். எலும்பின் அடர்த்தியை அதிகரித்து வலுவூட்டும். புண்கள் மற்றும் காயங்களுக்கு அருமருந்தாகவும் பயன்படுகிறது. புண் ஆறும் முறை: சீந்தில் இலையை சுடு சூட்டோடு புண்கள் மீது வைத்தால் வீக்கம் குறையும். வேகமாக திசுக்கள் வளர உதவுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தின்படி 1-2 கிராம் வரை சீந்தில் கொடியின் இலை மற்றும் இலையின் சாற்றை எந்தவித பக்க விளைவுகளின் பயமும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் இதை ஒரு உணவு நிரப்பியாக பயன்படுத்துவதற்கு முன்னர் ஒரு ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது முற்றிலும் நல்லது. நன்றி.